Money is not everything, but without money, we cannot survive in our life. அது என்ன பவர் ஆஃப் காம்பவுண்டிங்? நிஜமாவே அதுக்கு என்ன பவர் இருக்கு? ஒரு அரசர்கிட்ட போய் ஒரு புலவர் பாட்டு பாடி காமிக்கிறார். அதுக்கு அந்த அரசன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்ன வேணுமோ நான் கேட்டு நீங்க ஒத்துக்கிட்டு உங்களால கொடுக்க முடியலன்னா அரசே எனக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் வேணாம், இந்த இடத்துல ஒரே ஒரு நெல்மணி வச்சிருக்கேன், இதுக்கு பக்கத்து கட்டத்துல 2, அதுக்கு பக்கத்து கட்டத்துல 4, இந்த மாதிரி டபுள் ஆக்கி இவரோட ராஜ்யத்துல அவ்வளோ நெல் இல்லை. Money is not everything, but without money, we cannot survive in our life. பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சேஃபான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் வரும். இதை பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் பணம் டபுள் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பவர் ஆஃப் காம்பவுண்டிங்? நிஜமாவே அதுக்கு என்ன பவர் இருக்குது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படி நம்மளுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் உதவும் நான் நினைக்கிறேன். சைனாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அரசர்கிட்ட போய் ஒரு புலவர் பாட்டு பாடி காமிக்கிறார். அதுக்கு அந்த அரசன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அரசே, நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுங்க, நான் கேட்கல அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு யார் எது கேட்டாலும் கொடுத்து தான் பழக்கம், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு நான் தரேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்ன வேணுமோ நான் கேட்டு நீங்க ஒத்துக்கிட்டு உங்களால கொடுக்க முடியலன்னா எனக்கு கஷ்டமா போயிடும், அதனால வேண்டாம் அப்படிங்கிறாரு. என்ன நீ கேட்டு என்னால கொடுக்க முடியாம போகுமா? அப்படி ஒண்ணு நீ கேட்பியா? முதல்ல நான் அதுக்கு ஒத்துப்பனா அப்படிங்கிறாரு. அரசே, உங்க விருப்பம் அதுக்கு மேல அப்படிங்கிறாரு. சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன். சரி அரசே, எனக்கு ஒன்றும் பெருசாக வேணாம், ஒரு செஸ் போர்டு எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு செஸ் போர்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்போ அந்த செஸ் போர்டில் மொத்தம் 64 கட்டம் இருக்கும் இல்லையா? அதில் ஒரே ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைக்கிறாரு. அரசே, எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் வேணாம், இந்த இடத்துல ஒரே ஒரு நெல்மணி வச்சிருக்கேன், இதுக்கு பக்கத்து கட்டத்தில் 2, அதுக்கு பக்கத்து கட்டத்தில் 4, இந்த மாதிரி டபுள் ஆக்கி இந்த 64 கட்டத்துக்கும் நீங்கள் எனக்கு நெல்மணியை கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறாரு. சி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒரே ஒரு நெல்மணியை வச்சுட்டு இதில் 64 கட்டத்துலையும் டபுள் ஆக்கி வேணுங்கிற, இதில் என்னால் கொடுக்க முடியாதுன்னு வேற சொல்கிற. போங்கப்பா, போய் இவன் என்ன கேட்குறானோ எடுத்து வந்து கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, எடுத்துகிட்டு வந்து நெல்மணி ஒரே ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. 1 2 4 8 16 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டே போகிறாங்க. 2 ரோ தான் முடிஞ்சிருக்கு, 8 ரோவில் 2 ரோ தான் முடிஞ்சிருக்கு, ஒரு மூட்டை ஆயிடுச்சு. 3வது ரோலேருந்து பார்த்தீங்கன்னா மூட்டையாக வைக்கிறாங்க. 1 மூட்டை 2 மூட்டை 4 மூட்டை 8 மூட்டை. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோ முடிஞ்ச உடனே வண்டியாக போகுது. 1 வண்டி 2 வண்டி 4 வண்டி 8 வண்டின்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் 4 ஏக்கர் 8 ஏக்கர்னு போகுது. அப்படியே இது போய் கால்குலேட் பண்ணி பார்த்தா 64 கட்டத்துக்கும் எவ்வளோ நெல் வேணும்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இவரோட ராஜ்யத்தில் அவ்வளோ நெல் இல்லை. திஸ் இஸ் அ பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டு பாருங்க. எப்போ ஒன்று டபுள் ஆகிட்டே இருக்கோ அதோட வேல்யூ அன்இமேஜினபிளி பெருசாகும். ஒரே ஒரு நெல்மணி தான் அதை 62 வாட்டி டபுள் பண்ணுற அளவுக்கு அந்த அரசன்ட்டையே நிலம் இல்லை. தட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ கம்மியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரம் பண்ண அது ரொம்ப வேகமாக டபுள் ஆகி நமக்கு கிடைக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ சீக்கிரம் அது டபுள் ஆகுங்கிறது இந்த செஸ் போர்டு கான்செப்ட்லேயே. தேங்க்யூ.